ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகாலையில் ஆண்டவரோடு என்ற தலைப்பில் யோசுவா புஸ்தகத்தை நாம் தினமும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தியானத்தின் வசனம் 18வது அதிகாரம், அது 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் பண்ண வாக்கு தத்துவம் இது. கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஆரம்பத்திலேயே சொன்னார், நீ அங்க போயிட்டு தேசத்தை பங்கிடுவா என்றதை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். அல்லேலூயா. தேசத்தை நீ பங்கிடு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆகையால பாருங்க, சுதந்திரித்து கொள்ள போகிற ஜனங்கள் சோம்பலா இருக்கிறாங்க, அசதியா இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் பங்கிட்டாச்சு. 2வது வசனம் சொல்லுகிறது, இன்னும் 7 கோத்திரம் மாத்திரம் இன்னும் பங்கிடவில்லை. 7 கோத்திரத்தை பார்த்து யோசுவா கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு நாளைக்கு இது எம்மட்டும் நீங்க அசதியா இருப்பீங்க? நீங்க போயிட்டு எல்லாரும் போயிட்டு அந்த ஒரு கோத்திரத்துக்கும் 3 பேரை தெரிந்து கொண்டு, அதாவது 7 கோத்திரத்துக்கு 21 பேர் தெரிந்து கொண்டு நீங்க போய் எழுதி எந்த இடம் காலியா இருக்கோ, உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குதோ நீங்க எழுதி ஒரு சீட்டு போட்டு எடுத்துன்னு வாங்க. நான் இந்த ஆலயத்துல இந்த சன்னதியில நான் சீட்டு கூலிக்கு போடுறேன், உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறேன். அல்லேலூயா. பாருங்க, அனுபவிக்க போகிற அவங்களே அந்த வேலையில அசதியா இருக்கிறாங்க, சோர்வா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பயபக்தியா இருக்கிறான் பாருங்க. அவன் வேலையில அவன் தீவிரமா செயல்பாடுல அவ்வளவு கரெக்டா இருக்கிறான். யோசுவா, போயிட்டு சீக்கிரம் செய்யுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமா துரிதப்படுத்துறான் அவங்கள. அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாரும் சிலோவில் கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். அந்த தேசம் அவர்கள் வசமாயிற்று. இது இந்த கானான் தேசத்துல அவங்க எங்கெல்லாம் போயிட்டு அவங்க சுதந்திரிக்கிறாங்களோ, அவங்க தங்குறாங்களோ, அங்க இந்த இடத்துல ஒரு கூடாரம் போடுறது இஸ்ரவேலுடைய பழக்கம். முதல்ல வனாந்தரத்துல போட்டாங்க, அது போல தொடர்ந்து போட்டு வருவாங்க. இந்த கூடாரம் ரொம்ப சிறப்பு வாய்ப்பெற்ற ஒரு அம்சமான ஒரு கூடாரம். என்னன்னா, கானான் தேசத்திலேயே முதல் பெரிய கூடாரம் இதுதான். இந்த கூடாரம் ஆசரிப்பு கூடாரம். இதுதான் 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த ஏலி இருந்த கூடாரம் இதுதான். அந்த கூடாரத்துல தான் சாமுவேல் போயிட்டு இவங்களை ஒப்பு கொடுக்கும்போது சாமுவேல் அங்க தீர்க்கதரிசியாய் மாறுவதும் இந்த இடம் தான். அவங்க அப்பா எல்கானா போயிட்டு வருஷந்தோறும் போயிட்டு அந்த ஆலயத்துல நான் பலி செலுத்த போயிட்டு வருவார்னு சொல்றாங்க. அந்த ஆலயமும் இந்த ஆலயம் தான். இது பெரிய மகிமையான ஆலயம். இஸ்ரவேல் தேசத்திலேயே இன்னைக்கு கானான் தேசத்துல இருந்து இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் மாற்றின இந்த இடம் தான் சிலுவம் குளம் இருந்த இடமும். இந்த உருவாகிற இடம் இதுதான். 18வது அதிகாரம் 1வது வசனத்துலதான் முதல்ல போய் ஆசாரிப்பு கூடாரத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. இந்த கூடாரம் தான் ரொம்ப நாளா இன்னை வரைக்கும் அந்த குளம் இருக்குது. அதனால இந்த 18வது இடம் பெற்றிருக்குது. அவன் வார்த்தையை அவன் நிறைவேற்றுறதுல தீவிரமா இருக்கிறான். அவன் பாருங்க, அநேக வார்த்தைகள் மோசேவே சொல்றாரு. மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த யோர்தானை மலை மேலேயே நின்று பாரு, அதை நீ பாரு, ஆனா அதை நீ தாண்ட மாட்ட. அதை நம்ம யோசுவா தான் போயிட்டு அதை பங்கிட்டு கொடுப்பான்னு சொல்றாரு. அந்த வார்த்தைய அவன் கர்த்தர் அவன் மேல் போட்ட தரிசனத்தை அவன் நிறைவேற்ற ஜாக்கிரதையா இருக்கிறான். வார்த்தைய கவனமா இருக்கிறான். 7வது வசனம் சொல்லுறது, மோசே கற்பித்த வார்த்தைகளை அதை கவனமா என்று வார்த்தை சொல்லுறது. அந்த வார்த்தையில அவன் கவனமா இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு நம்மளுக்கு வளமையுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நடக்க நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கணும். வார்த்தை உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுன்னு வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையை நிறைவேற்றணும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க என்று வார்த்தை சொல்கிறது. நம்ம அநேகர் பாத்தீங்கன்னா தாய் தகப்பன ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு அசட்டையா பேசுறது, ஒரு மதிப்பு இல்லாம பேசுறது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லல. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. அல்லேலூயா. பொய் பேசாத இருப்பாங்க என்ற வார்த்தையை சொல்லுது. நம்ம பொய் இன்னைக்கு சின்னதா நினைச்சுக்கிறோம். என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, என்னுடைய மேலே பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாதான் அநேகத்துல உன்னை அதிபதியா மாத்துவார். அந்த வேலை உன்னுடைய பொய்யினால உண்மை சொல்லி அந்த வேலை போனாலும் பரவாயில்ல. அந்த ஒரு உறுதிக்கு நம்ம எப்போ வரோமோ அப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்ற முடியும். பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. நம்ம சின்ன பொய் சொன்னாலும் பிசாசோட மகனா மாறிடும். ஒரு கொலை செய்யாதிருப்பாங்க என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க கொலை செய்யறோம்?
நாவு நெருப்புக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பேசுகிற வார்த்தை ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துகிறது, ஒருத்தங்க இருதயத்தை அழ செய்கிறது, துக்கப்படுத்துகிறது. அது கிட்டத்தட்ட அது கொலைக்கு சமம். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற தீவிரப்படுங்கள். காலம் கொள்ளாத காலம் காலம் நிறைவேறுக போற காலத்துல நாம் வந்துவிட்டோம். அது தேவன் வேத வசனம் எவ்வளவு அருமையான வேத வசனம், ஒரு பொக்கிஷம் போல நமக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்க, யோசுவா அந்த ஜனங்கள் பங்கிட்டுக்கு போற ஜனங்கள் அசதியா இருக்கிறாங்க. ஆனா இவன் போயிட்டு எம்மட்டும் நீங்க அசதியா இருப்பீர்கள், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீவிரப்படுத்துறான். அநேக சபையில விசுவாசிகளை தீவிரப்படுத்துறாங்க. அநேகரை பாத்தீங்கன்னா தீவிரம் இல்லாம அவருடைய வார்த்தையை கையில வச்சுக்கின்னு நம்ம சோம்பலா இருக்கும். என்ன தினம் எடுத்து வாசிங்க, அதன்படி நடக்க நம்ம முயற்சி செய்யுங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.